பிரியா, அம்மா பாரு தனியா போயிருக்கிறாங்க, நீ போய் ஹெல்ப் பண்ணு. ஏய் என்னாலலாம் முடியாது போப்பா. நீ சும்மா போய் கேளு, அவங்க எப்படியும் வேணான்னு தான் சொல்லுவாங்க, நீ வந்துரு. சரி ஓகே கொடுங்கம்மா, நான் போயிருக்கிறேன். அப்படியாம்மா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அவன் தான் அன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஷோபி, இந்த பாரு, உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் இருக்க முடியாது. எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பண்ணுவேன். சரிம்மா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் போய் பாத்திரம் கழுவுறேன், அப்புறமா துணி துவைக்கிறேன். மனசுக்கு எது தோணும் அப்படியே வேகமாக முடிச்சுட்டு வந்துருங்க. நம்ம சுஜி காலையிலே இந்த வாசல்லாம் பெருகிற போல்தே. இன்னைக்கு ஒரு நாள்லாம் உங்க வாய்க்கு வேலை கொடுக்க வேணாம் தான். கரண்ட் போறதுக்கு முன்னாடி சட்னி வச்சிருக்கலாம்ல. சரிங்க அத்தை, அடுத்த வாட்டி கரண்ட் போறதுக்கு முன்னாடியே உங்க பையனை என்கிட்ட சொல்ல சொல்லுங்க. அவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? என்னவா பண்ற? இந்த மூஞ்சில தான்மா டெய்லி நான் முழிக்கிறேன். அப்ப என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. மேம் ஒரு நிமிஷம். என்ன ப்ரோ, நடந்து போலாம்ல, கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. ஒரு அழகான பொண்ணு வண்டியில வந்துடக்கூடாது, லிஃப்ட்னு வந்துருவீங்களே கரெக்ட் பண்றதுக்கு. முடிவா என்ன வாட்டர் பாட்டில் அடக்குது, அதை எடுக்க வர்றதுக்காக உன்னை நிப்பாட்டினா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. சாரி ப்ரோ. கிளம்பு, இந்த ஏரியாவிலே பார்க்க கூடாது. ஓடே. நீ மேக்கப்புக்கு செலவு பண்ற காசை சேர்த்து வச்சுருந்தா நம்ம வீடியோ வாங்கியிருக்கலாம். ஏங்க நீங்க மேக்கப் போடுவீங்களா? நான் போடுவேன். இப்போ உங்களோட சொந்த வீடு எங்க? பசங்களுக்கு எப்பவுமே மேக்கப் இல்லாமல் நேச்சுரலாக இருக்க பொண்ணுங்களாம பிடிக்கும். பொண்ணுங்களுக்கு கூட தான் ரிச்சா அழகா இருக்கிற பசங்களை பிடிக்கும், மெயினா லோன் இல்லாம. ஸ்லிம்மாக இருந்தால் தான் பசங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு கூட தான் தொப்பு போடுற பசங்களை பிடிக்காது. ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ மட்டும் தான் இந்த உலகத்திலே அழகுன்னு சொல்ல வேண்டியது, கல்யாணத்துக்கு அப்புறம் மேக்கப் போடாத, உடம்பு போடாத. ஏமா, ஒண்ணு சாப்பாட்டுல உப்பள்ளி கொட்டி வச்சிடற, இல்லைன்னா டீல சக்கரையில கொட்டி வச்சிடற. சமைக்கவே தெரியாதா? ஏன் உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்கா? இல்ல. அப்புறம் என்ன குடுக்கறது குடிக்க வேண்டியது தானே? இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா சுடுதண்ணி கூட வச்சு தர மாட்டேன். ஏமா, சீக்கிரம் ரெடியா மாட்டியா? ஏன் இவ்வளவு ஸ்லோவா ரெடி ஆயிட்டீங்க? ஏன் நீங்க இங்க ரெடியா போறீங்களா? இல்ல இல்ல, என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணுமா உங்களுக்கு? வேண்டாம் வேண்டாம். அப்ப நான் ஃபாஸ்டா ரெடி ஆனா ஸ்லோவா ரெடி ஆனா? ஏமா, வேகமாவே கூட தெரியாதா? ஏன் இப்படி நத்த மாதிரி ஊறிட்டு இருக்கிற? வேகமா கூட்டினா போக மாட்டேன்னு சொல்றீங்க, ஸ்லோவா கூட்டினா ஏன் ஸ்லோவா கூட்டினு கேக்குறீங்க. நீங்களே பேசிக்கோங்க. என்னங்க இங்க பாருங்க, ஒருத்தன் என் போட்டோ கேட்டு தொந்தரவு பண்றான். அனுப்பிச்சு விட்றி. டேய், நீலாம் ஒரு புருஷனா? ஒருத்தன் என் போட்டோ கேக்குறான்னு சொல்றேன், நீ அனுப்பிச்சு விடுங்கற அறிவு இருக்கா இல்லையா? போட்டோ அனுப்பிச்சுடுறி, அவனே பார்த்துட்டு செத்துடுவான். இல்ல உங்க ஒய்ஃபால தான் எங்க வீட்டுல பிரச்சனையே வருது. என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவ தான். அவ அழகா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்டு அதுபடிதான் நடக்கிறா. உங்க ஒய்ஃப் எப்பெல்லாம் ஃபோன் பண்றாங்களோ அதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நான் சொல்றது எதையுமே அவ கேட்க மாட்றா, சண்டை போடுறா. இதுல உங்க ஒய்ஃப் அடிக்கடி வீட்டுக்கு வேற நேராவே வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு போனாலே ஒரு வாரத்துக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை தான். அவங்க வரதுக்கு முன்னாடி சாம்பார் கேட்டாலே கறி குழம்பு வச்சு அசத்துவா. ஆனா அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பச்சை தண்ணி கேட்டா கூட கொடுக்க மாட்றா. ஆமா, நீங்க உங்க ஒய்ஃப் வந்து என் ஒய்ஃப் கிட்ட பேச வேணாம், வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்பதான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். ஆமா, யாருங்க போன்ல? உங்க அப்பா தான். பொண்டாட்டிக்கு பொரிச்ச மீன் குழம்பு சாப்பாடு, புருஷனுக்கு முட்டை தக்காளி, இது என்னது? தக்காளி கடைஞ்சிருக்கேன். தக்காளி கடைஞ்சி, தக்காளி குஜ்ஜியா? குஜ்ஜி பஜ்ஜி எல்லாமே. எல்லாமே உங்க கொழுப்புக்கு அது ஏன் சாப்பிட வேண்டியதானே? எனக்கு 2 வேலை, மீன் குழம்பு வைக்கணும், மீன் பொரிக்கணும். இதுக்கு இடையில இவங்க திங்க மாட்டாங்க. முட்டையை அடிக்கணும், தக்காளியை கடையணும், இல்ல ரசம் வைக்கணும், இல்ல தயிரை வாங்கணும். ஏன் ஒரே வேலையா செய்ய வேண்டியதானே? புருஷன் மீன் சாப்பிட மாட்டாரு, நம்மளும் தக்காளி கடைஞ்சி சாப்பிட வேண்டியதானே? வக்கனையா கேக்குது. அப்ப வக்கனையா கேட்கும் போது 2 வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும். எதுக்கு நீங்க தின்னா என்ன? ஏன் நீ அதை திங்காம இதை தின்னா என்ன?
இதுல நிறைய புரோட்டீன் இருக்கு, ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்கு. முட்டையில தான் புரோட்டீன் இருக்கு. அது முட்டையாவே தின்னுட்டு இருக்க முடியுமா? நல்லா தின்னுட்டு பலூன் மாதிரி வா புச்சும். இது சாப்பிட்டா பலூன் மாதிரி வருவாங்களாங்க? மீன் சாப்பிட்டா பலூன் மாதிரி வர மாட்டாங்க. மீன் வந்து உடம்புக்கு நல்லதுதான், உடம்பு வெயிட் போடாது. அந்த மீன் கூட சேர்த்து ஒரு பானை சோத்தை அடிக்கிறதுயா. ஏய், என்னோட ஒயிட் ஷர்ட் தோச்சு வச்சியா? இல்ல துவைக்கல. ஏன்டி இந்த பொண்டாட்டிக்கு மட்டும் புருஷன் சொல்றது கேட்கவே மாட்டீங்க? இந்த உலகத்திலே 3 பேர் சொல்றதுதான் நாங்க கேட்போம். யார் அந்த 3 பேரு? ஒன்னு பியூட்டிஷியன், இன்னொன்னு போட்டோகிராஃபர், இன்னொன்னு டெய்லர். அப்ப புருஷன்? அது நாங்க சொல்லி கேட்கிற ஆளு. யார் இந்த பிரியா? ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. அது நேத்துல இருந்து இருக்குமா, டெலீட்டே பண்ண முடியல அந்த மெசேஜை. மெசேஜை டெலீட் பண்ண முடியலையா? அட ஆமாமா, டெலீட் பண்ண முடியல. டெலீட் ஆயிடுச்சு. குடு. சரி, இப்போ சொல்லு, யார் இந்த பிரியா? எந்த பிரியா? உனக்கு ஏதோ மெசேஜ் அனுப்பினாலே அவதான். எந்த மெசேஜ்? எந்த பிரியா? ஏய், இப்போ பிரியான்னு ஒருத்திக்கிட்ட மெசேஜ் வந்துச்சு, நீ கூட டெலீட் பண்ண முடியல மெசேஜ்னு சொன்னல, அந்த பிரியா யாரு? இந்த போன் அப்படி என்ன மெசேஜ் காட்டு. ஒரே மன பிராண்டிங். என்னங்க, நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனோம், கூட்டு போங்க. என்னால வர முடியாது பாப்பா. ஏன் வர மாட்டீங்க? வர முடியாதுன்னா வர முடியாதுதான். எங்க அப்பா வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு வலிக்குதா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. நான் கேட்டுட்டே இருக்கேன், அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, சீரியல் ஒரு முக்கியமான சீன். என்ன? ஒரு பொம்பளை சாரி எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருக்கா. அங்க இருக்கிற சேல்ஸ்மேன் அந்த சாரி பத்தி ஆஹா ஓஹோ சொல்லி இவ தலையில கட்டிட்டான். இவ்வளவு பிரஸ்டீஜுக்காக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிறகு தான் தெரியுது இந்த புடவை நூலா வருது, கலர் போகுது, புடவை சரியே இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு சரியான கோவக்காரி. இப்ப இவ கடைக்கு போய் நேரம் என்ன பண்ணுவா? நேரா கடைக்கு போயிட்டு புடவை மூஞ்சிலையும் வீசி செஞ்சுட்டு என்னடா புடவை கொடுத்துருக்கேன், இனிமேல் உங்க கொடை பக்கமே வரமாட்டான்னு சொல்லிட்டு வருவா. மதியாதான் நீ உங்க அப்பனு பண்ணா. உன்னை பத்தி ஆஹா ஓஹோ சொல்லி என் தலையில கட்டி விட்டான். என்னால ஒண்ணு ரிட்டர்ன் தான் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அந்த வீட்டு பக்கமாச்சு வராம இருக்கலாம்னு பார்த்தா அங்க வாங்கி சும்மா சொல்லி காத்திருப்பேன். இது யாருன்னு தெரியுமா? தெரியும், என் ஃப்ரெண்ட் ஆனந்த் தானே. என்ன தெரியுமா ஆச்சு? அவன் வைஃபை ஏமாத்தி இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான். அவன் வைஃபுக்கு தெரிஞ்சு செம்ம வெளுத்திருக்கான். அதை ஒரு ரீல் போட்டு வைரல் ஆக்கி விட்டான். ஒரு டவுட், சப்போஸ் நான் உன்னை சீட் பண்ணா நீ என்ன மன்னிச்சிருவியா? மன்னிக்கிறதுக்கு நான் யாரும் கடவுள் தான் மன்னிப்பாரு. என்னோட வேலைக்கு உன்னை கடவுள் கிட்ட செய்யறது மட்டும். அலங்கார பந்தலிலே இந்தாமா, நீ கேட்ட கத்திரிக்காவும் தோரம் இருப்போம். கொண்டடா. எதுக்குமா இது? சாம்பார் வைக்க போறேன்டா. இன்னைக்கு சாம்பாரா? அப்பா கறி குழம்பு கேட்டார்ல, செஞ்சு கொடுக்கலாம்ல. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் செஞ்சு கொடுக்க முடியும். உங்க இஷ்டத்துக்குலாம் சமைச்சு போட முடியாது. நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்பாவை பார்த்தா உனக்கு பாவமா தரலையா? இன்னைக்கு ஒரு நாளைக்காச்சும் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி கறி குழம்பு செஞ்சு கொடு. சே, நான் இவ்வளோ கல்லஞ்ச கறியா இருந்திருக்கேனாடா. இந்தாங்க, தோரம் பருப்பையும் கத்திரிக்காயும் கொடுத்துட்டு 1 கிலோ கறி எடுத்துட்டு வாங்க. 1 கிலோ கறியா? அதுல ஏற்கனவே 5 கிலோ கறி இருக்கு. சுக்கா 65 குழம்பு கிரேவி, சிக்கன் சாப்ஸ் பிரிச்சு வச்சிரு. கடையில் போயிட்டு வந்து பிரிச்சு மிஞ்சிடும். இப்பெல்லாம் கரெக்டா போட்டு வச்சிரு, எப்பயும் போல சொதப்பிடாத. என்னடி இது? சாம்பார். அம்மா சாம்பார் சரி அத்தை, நான் என்ன பண்ணாலும் உங்க அம்மா ஏதாவது குத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏய், முதல்ல எங்க அம்மாவை நீ மாமியாரா பார்க்காம உங்க அம்மா மாதிரி பாரு, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அவங்கள அம்மாவை பார்த்தா நீ எனக்கு அண்ணனா? அது சரி வராதுல்ல. அவங்கள நான் மாமியாராவே பாக்குறேன். ஹாய். ஹாய் அக்கா. என்னடி அங்கேயே நின்னுட்டு இருக்கா? எங்க அக்கா வந்திருக்கா. போ பேக் வாங்க போ போ. செம்மையா இருக்கு இது. யூகேல எலிசபெத் ராணி மாதிரி இருக்கு. அக்கா தண்ணி. வெயில்ல வந்திருக்கா எங்க அக்கா. போய் ஜூஸ் எடுத்துனோம் போ. உனக்கே செஞ்ச மாதிரி இருக்குது. அக்கா ப்ளம் கேக் சாப்பிடுறீங்களா? தட்டுல போய் எடுத்தோடி. அவன் யூகேல இருந்து வந்திருக்கு. போ. ஏய், பசிக்குதுடா. ஏய் அம்மோ, என்னத்த சமைக்க போறேன் இன்னைக்கு? அவளுக்கு பசிக்குது. ஏன் சொல்றியா? அது உள்ள வரியா? உள்ள போய் சொல்லிட்டு வரேன். என்னாச்சுடா? நுண்டின் வர இவ்வளவு நேரம் தப்பு பண்ணிட்டாரா? ரூம்ல கூட்டு போய் கால்ல விழுந்துட்டா. சொல்ல அடிச்சுட்டா.
அக்கா என்ன சாப்பிடுறீங்க? Mata ni Rupai.